ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறே, தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதும். கரங்களை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறோம். நிச்சயமாகவே இன்றைய ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதிப்பராக. ஏலிம் திருச்சபை ஜாதி வித்தியாசம் பார்ப்பதில்லை, எளியவர்கள் பணக்காரர்கள் என்று பார்ப்பதில்லை. நமக்கு இருக்கிற ஆத்துமா விலையேற பெற்றது என்றும் ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதிலும் நாங்கள் வைராக்கியம் கொண்டிருக்கிறோம். ஒருபோதும் மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். மத்தேயு 18:10 ஆண்டவர் சொன்னார், அவருடைய தேவதூதர்கள் தேவ சமூகத்தை எப்போதும் தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஏழையாய் இருந்தாலும், எவ்வளவு தாழ்த்தப்பட்டவனாய் இருந்தாலும், உங்களுக்கு ஒரு தேவதூதனை கர்த்தர் கொடுத்து கனம் பண்ணி இருக்கிறார். உங்களுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், ஏழைகளை உபசரிக்க மறவாதிருங்கள், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அப்படி சிலர் தேவதூதர்களையே உபசரித்திருக்கிறார்கள்.
உடைய பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒருவேளை தேவதூதனே ஒரு மனுஷன் வடிவில் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கலாம். ஆகவே எப்போதும் எந்த ஜாதி வித்தியாசம் இல்லாதபடி, ஏழை பணக்காரன் என்று இல்லாதபடி எனக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர்களுக்காகவும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் அவர்களை நேசிப்போம். ஏலிம் சபையில் அப்படிப்பட்ட எந்த வித்தியாசமும் கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வார்த்தையின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், நீ இவ்விடம் விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். இங்கே தேவனுடைய மனிதனாகிய எலியாவை குறித்து எழுதியிருக்கிறது. ஒரு பெரிய தேவனுடைய மனிதன். அவனுடைய மேன்மை பாராட்டுதல் என்ன? சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். உங்களுடைய மேன்மை என்னவாய் இருக்கட்டும், நான் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறவன், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். வானாதி வானங்களை உண்டு பண்ணின தேவனுடைய ஊழியக்காரன், அவருடைய பிரியமான பிள்ளை. அதை பார்க்கிலும் மேன்மையானது ஒன்றுமில்லை. ராஜாவுக்கு முன்பாக சொல்லுகிறார், ராஜாவே, உம்முடைய செல்வாக்கு உன்னுடைய ராஜ்யத்தில் மட்டும்தான் செல்லும். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிறபடினால் என்னுடைய வார்த்தையை இயற்கைக்கு செல்லும். சூரியன், சந்திரன், அண்ட சராசரங்களும் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார், நீயும் உன்னுடைய ஜனமும் பாகாலை பின்பற்றி ஆண்டவரை துக்கப்படுத்தி விட்டீர்கள். பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு ஜனங்களை தவறான பாதையில் நடத்தி செல்லுகிறீர்கள். ஆகவே ஆண்டவருடைய நாமத்திலே அவருடைய ஊழியக்காரனாகிய நான் சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தையின்படி அன்றி இந்த நாளிலே மழை பெய்யாது, பனியும் பெய்யாது என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அவருக்கு முன்பாக நிற்கிற நான். கர்த்தருக்கு முன்பாக நிற்க நீங்கள் பழகி கொள்ளும்போது அற்ப மனுஷருக்கு முன்பாக நிற்க வேண்டிய அவசியம் வருவதில்லை. கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய முதல் நேரத்தை கொடுக்கும்போது வீணாய் கோர்ட் என்றும் போலீஸ் ஸ்டேஷன் என்றும் அவங்க முன்னால் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அவனை கர்த்தர் உயர்த்தி கனம் பண்ணுவார். எலியாவினுடைய மேன்மை என்ன? நான் எம்ஏ படித்திருக்கேன், நான் டாக்டராக இருக்கேன், நான் இன்ஜினியராக இருக்கேன், அது மேன்மை இல்லை. நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். நீங்கள் என்ன கார் வச்சிருக்கீங்க, எவ்வளோ பெரிய வீடு கட்டி இருக்கிறீங்க, அந்த மேன்மையை பார்க்கலாம். கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனிதன் நிற்க கற்றுக்கொண்டான் என்றால் அவனுடைய சொல்படி இயற்கை கீழ்ப்படியும். என்னுடைய வார்த்தையின்படி மழை பெய்யாது. ஆண்டவர் எலியாவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கனம் பண்ணினார். எலியாவுடைய ஒவ்வொரு ஜபத்துக்கும் பதிலை கொடுத்தார். எலியா சொன்னபோது மரித்து போன மகன் உயிரோடு எழுந்தான். எலியா சொன்னபோது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி கர்த்தரே தேவன் என்று நிரூபித்தார். ஒரு ஜெபமாவது, எலியாவினுடைய ஒரு ஜெபமாவது
கீழே விழவில்லை. அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்றது மட்டுமல்ல, ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டிருந்தான். கர்த்தருக்கு முன்பாக நின்று கருத்தோடு ஜெபிப்பது எப்படி? அதைத்தான் யாக்கோபு 5:17 எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். தேவனுக்கு முன்பாய் நின்று கருத்தாய் ஜெபிக்கிற அந்த எலியாவினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், ஓகே, நீ ராஜா முன்னால நின்று விட்டாய், இன்னும் ஒரு காரியத்தை நீ கற்றுக்கொள்ளணும். உன்னை நான் உயர்த்துவதற்கு முன்பு ஒரு தாழ்மையின் பாதையை நீ கற்றுக்கொள்ளணும். ஆகவே நீ கொஞ்ச காலம் ஒளித்திரு. உன்னை வெளிப்படுத்தாமல், உன்னை மறைவாக்கி கொண்டு, உனக்கு பெரிய போஸ்டர்லாம் அடிக்காம, உனக்கு பெரிய கட் அவுட்டுகள் வைக்காம, கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆச்சா பூச்சான்னு உன்னை பற்றி புகழ்ந்து பேசாம நீ இந்த கேரேத் ஆற்றங்கரையில் ஒளிந்திரு. அவ்வளோ பெரிய ராஜாவுக்கு முன்பாக, அவருடைய மந்திரிகளுக்கு முன்பாக, சேனைகள் தளபதிகளுக்கு முன்பாக நின்ற அவர் ஒளித்திருக்க வேண்டிய ஒரு நேரம், தாழ்மை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நேரம், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்ற சத்தியத்தை உணர்கிற ஒரு நேரம். கேரேத் அண்டையிலே அவன் ஒளிந்திருந்தான். அடுத்ததாக பார்க்கிறான், அவனை போஷிப்பதற்கு ஆண்டவர் காகத்தை கட்டளையிட்டாராம். எத்தனையோ அருமையான பறவைகள் இருக்கிறது. அருவருப்பாய் தின்கிற ஒரு காகம், செத்த எலியை தின்கிற ஒரு காகம், அசுத்தமான இந்த உலகத்தை சுத்திகரிக்க ஒரு தோட்டி பறவை, அதை ஆண்டவர் தெரிந்தெடுத்து எலியாவை போஷிக்கணுங்கும் போது எலியா என்ன நினைத்திருப்பார்? என்ன ஆண்டவரே, ஒரு புறா மூலமாக எனக்கு உணவு தரக்கூடாதா? புறா மூலமாக ராஜாக்கள் எல்லாம் செய்திகளை மற்ற தேசங்களுக்கு கொடுப்பாங்களே. புறா ஒரு அழகான அருமையான பரிசுத்தமான பறவை அல்லவா? இருந்து இந்த காகத்தையா நீர் தெரிந்து கொண்டு, அந்த காகத்தின் வாயிலிருந்து வருகிறத எனக்கு வாங்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது, கூச்சமாக இருக்கிறது. காகம், நம்ம சுற்றி நிறைய காகங்கள் பறந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு காக்கான்னா ஒன்று தான் தெரியும், அது கொடுக்க தெரியாது. எப்போதும் மற்றவங்க கையிலேருந்து பிடுங்கத்தான் அது பார்க்கும். சின்ன பிள்ளைகள் மூக்கை வடிச்சிட்டு ஒரு பண்ணை பாம்போல டீ கடையிலேருந்து வாங்கிட்டு போனால் டக்குன்னு எங்கேருந்து ஒரு காக்கா வரும், அதை பறிச்சுட்டு போயிடும். மனுஷனை நம்பாத ஒரு பறவை இந்த காகம்தான். ஒரு மனுஷனை நம்பவே நம்பாது. நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா உன்னை ஓரக்கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கும், தலை அப்படியே திரும்புகிற வரையிலும் பார்த்துக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டு பின்னால் கிராமத்தில் தென்னை மரத்தில் காக்கா கூடு வச்சுருக்கும். சில காக்கா கொஞ்சம் கீழே விழுந்துடும். பாவப்பட்டு இந்த காக்கா கொஞ்சம் தூக்கிட்டு வந்து அதுக்கு கொஞ்சம் சோறு ஊட்டுனா இந்த காக்கா என்ன செய்யும் தெரியுமா? மனுஷன் உன்னை தொட்டுட்டானா நீ தீட்டுப்பட்டவன். எங்கள் காக்கா சமுதாயத்திலே உன்னை சேர்க்க மாட்டோம். காக்காவை நம்ம தொட்டுட்டா மற்ற காக்கா ஏனோ அந்த குஞ்சியோ அல்லது வேற காக்கையோ சேர்க்கவே சேர்க்காது, கொத்தி கொண்டுரும். உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, பொல்லாத காக்கா, அண்டங்காக்கா, கேன்னு அருவருப்பாக கத்துற காக்கா, மனுஷனை நம்பாத காக்கா. மனுஷன் எத்தனையோ பெரிய மிருகங்களெல்லாம் பழக்கிட்டான், ஒரு காக்காவை பழக்கினதை இதுவரை நான் பார்த்ததில்லை. யானையை பழக்கிட்டான், குதிரையை பழக்கிட்டான், மிருகத்தை பழக்கிட்டான். ஆனால் யாராவது காக்காயை தான் கூண்டில் போட்டு வளர்க்குறத பார்த்துருக்கீங்களா? ஒன்றும். ஒரு மைனாவை பழக்கி அழகாக பேச வைக்கிறான். கர்த்தர் நல்லவர் சொன்னால் அது சொல்லும், கர்த்தர் நல்லவர் சொல்லும், அழகாக சொல்லும். ஆனால் காக்காயை நீங்கள் எவ்வளோ காலம் கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க, அது சொல்லவே சொல்லாது. சிலர் பாடுறவங்கள என்னடா காக்கா பாடுற மாதிரி கரைகிறார். நீங்கள் சொல்லுங்கள், காக்கா குஞ்சு, காக்காவுக்கு பொங்குஞ்சி, எனக்கு பாட முடியாட்டாலும் ஆண்டவருக்காக பாடுறேன். ஆமே. எல்லா விதத்திலும் காக்கா வெறுக்கப்பட்ட ஒரு காக்கா. சிட்டுக்குருவி பறக்க காட்டும்போது அந்த குஞ்சை பிடிச்சிட்டு போயிடும். சிட்டுக்குருவியெல்லாம் பாம்போல கீன்னு கத்திட்டு இருக்கும். காக்கா ஈவி இறக்கம் பாராட்டாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு,
விட்டு கொடுத்துரும், கொஞ்சம் விடுமா, கொத்தி பயங்கரமாக சாப்பிட்றோம். காக்கா எல்லா விதத்திலும் வெறுக்கப்பட ஒரு பறவை, யாராலும் பழக்கப்பட முடியாத ஒரு பறவை. ஆனால் ஆண்டவர் அந்த காக்காயை தான் தெரிந்து கொண்டார். பழக்க முடியாத அந்த பறவையை பழக்கி, ஒவ்வொரு நாளும் நீ ராஜ அரண்மனைக்கு போ, அங்கே ஒருத்தன் சமைச்சிட்டு இருப்பான், நல்லா அதை எடுத்துகிட்டு வந்து பெஸ்ட் பீஸ், நல்லா கோழியோடைய மார்பு, அப்படி அந்த 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 சதை, அந்த இறைச்சியும் அப்பத்தையும் என் தாசனை கொண்டு வந்து கொடு. ஆமே. ஆண்டவர் முடியாதவைகளை முடிய வைக்கிறவர், பழக்க முடியாதவைகளை பழக்க வைக்கிறவை, கொடுக்க முடியாத பறவைகளை கொண்டு கொடுக்க செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வழிகள் ஆச்சரியமான வழிகள். ஒருபோது ஆண்டவரே நீர் எனக்கு இப்படித்தான் செய்யணும், எனக்கு அப்படித்தான் செய்யணும், காக்கா மூலமாக கொண்டு வராதையும், எனக்கு ஒரு ஆள் இல்லையா உமக்கு, இல்லை. ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர். ஆண்டவரை ஒருபோதும் நம்ம ஒரு பாக்ஸுக்குள்ளே அடைக்க முடியாது. ஆண்டவரை ஒருபோதும் நம்ம இஷ்டப்படி அவர் நடக்கணும், ஏன் விருப்பப்படி அவர் தந்தரணும். ஆண்டவருக்கு ஒரு மூக்கணம் கயிறு போட முடியாது. ஆண்டவருக்கு ஒரு கடிவாளம் போட்டு உங்கள் விருப்பப்படி ஆண்டவர் செய்யணும். உங்கள் விருப்பப்படி, எனக்கு இந்த பையன்தான் வேணும், என்ன மூக்கு மொழியாக இருக்கா, கட்டுனா இவனைத்தான் கட்டுவேன், வாழ்ந்தா ஒரு நாளாவது அவன் கூட வாழ்ந்துட்டு செத்து போனா கூட. நிறைய பேர் டைலாக் பேசுகிறத பார்த்துருக்கேன். ஆண்டவர் உத கொடுப்பார். ஆண்டவருடைய வழிகள் நம்முடைய வழிகளை பார்க்கலாம் 1000 மடங்கு மேலான வழிகள். அவருடைய வழிகள் ஆச்சரியமான வழிகள். ஆண்டவருடைய வழிகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய வழிகள் சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. அவர் அவாந்தர வழிகளில் ஆறுகளை உண்டாக்குகிறவர், வனாந்தரங்களில் நீரூற்றை புறப்பட பண்ணுகிறவர். நம்முடைய வழிகளை விட அவருடைய வழிகள், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ ஆண்டவருடைய வழிகள் அவ்வளவு அருமையானவை. சில வேளைகளை நாம் நினைக்கிறோம், ஐயோ நான் இப்படிலாம் விரும்பினேன், இப்படிலாம் வந்திருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாய் நீங்கள் ஆண்டவரில் அன்பு கூறும்போது ரோமர் 8:28 படி சகலமும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாகவே செய்வார். ஒரு நாளும் அவர் தீமை செய்கிறவரே அல்ல. ஆண்டவரிடத்தில் நம்ம விருப்பத்தை சொல்லுவது தவறல்ல. ஆனால் இந்த விருப்பத்தின்படி தான் நடக்கணும்னு அடம்பிடிப்பது, இந்த விருப்பத்தின்படி தான் நடக்கணும் என்று அவரை வற்புறுத்த நினைக்கும் போது மகாவேதனையானது, மகாவேதனையானது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் பணியாற்றும் போது என்னோடு கூட ஒரு சகோதரி, கிறிஸ்தவ சகோதரி பணியாற்றினாள். எனக்கு பிறந்த நாள் வரும்போது தான் அவளுக்கும் பிறந்த நாள். ஆகவே எங்களுடைய ஆஃபீஸில் கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப குறையாக இருந்ததுனால நாங்கள் எல்லாம் அடிக்கடி கூடி ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அவள் ஒரு இந்து வாலிபனை விரும்பினாள். குடும்பத்தில் உள்ளவங்க அதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த பையனை தான் கட்டுவேன் என்று அடம் பிடித்து கொண்டு இருந்தாள். ஒரு நாள் கத்தீட்ரல் சர்ச்சுக்கு நான் ஜெபம் பண்ண போகும்போது அவள் எனக்கு முன்னாலே ஆல்டரில் உட்காந்து அழுது 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 ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாள். அவள் சத்தமாக ஜெபம் பண்ணனால அது என் காதில் விழுது. எதுக்கு ஜெபம் பண்ணுறா? அந்த லவ் பண்ண பையனை எப்படியாவது கல்யாணம் கட்டணும், அதுக்கு தான் ஜெபம். ஒரு பாட்டு பாடுனா இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, இறங்குமே என் இயேசுவே இரக்கத்தில் ஐசு. ஆண்டவர் இறங்கி அந்த பையனை தான் அவளுக்கு கொடுக்கணுமா, அதுதான் ஜெபம், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ வருஷம் ஆச்சு, இந்த 35-40 வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் இரத்த கண்ணீர் வடிக்கிறார், இன்றைக்கும் இரத்த கண்ணீர் வடிக்கிறார். அவனுடைய பிறந்த நாள், ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுவா, எப்படிமா இருக்கிறா, வேதனை சொல்ல முடியாது. அவர் பக்கத்தில் இழுக்கிறார், விக்கிரங்களை வழிபடும்படி என் பிள்ளைகளை சொல்லுகிறார். இந்து மார்க்கத்தின்படி தான் பிள்ளைகளை வளர்க்கணும். அவள்கிட்ட வடிக்கிற இரத்த கண்ணீர் 40 வருஷமாய் நான் பார்க்கிறேன். நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் அவள் விரும்பினது கொடுத்தார், ஆனால் அதில் நிம்மதி இல்லை. கர்த்தரிடத்தில் நம்ம கேட்க வேண்டியது கடமை. ஆண்டவரே, இதை நான் விரும்புகிறேன், உமக்கு சுத்தமானாலும் எனக்கு தாரும். இயேசு நமக்கு அப்படித்தான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள்.
நம்முடைய என்ன காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். மனம் திறந்து ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை கேட்கறது போல சொல்லலாம். ஆனால் இதைத்தான் தரணும், இதைத்தான் செய்யணும், ஆண்டவரை வற்புறுத்த முடியாது. நம்முடைய வழிகளை விட அவருடைய வழிகள் 1000 மடங்கு மேன்மையானவை, 1000 மடங்கு மேன்மையானவை. நம்முடைய பார்வை குறைவுள்ளது, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய அருகில் உள்ளதான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரோ எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து பார்க்கிறார். மேலிருந்து பார்க்கும்போது சகல ஞானமுடையவர், தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அவர் அதை சந்திக்கும் போது அது நம்முடைய புத்திக்கு எட்டாத ஆச்சரியமாய், புத்திக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பல வேளைகளில் ஏன் 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 என் குடும்பத்தில் இது நடந்தது, ஏன் எங்கள் அப்பாவை எங்கள் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஏன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, பல கேள்விகள் கேட்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செவ்வையாய் முடிக்கிறவர், நேர்த்தியாய் செம்மையாய் முடிக்கிறவர். அவர் முந்தி செய்கிறவரும் அல்ல, ஒரு காரியத்தையும் பிந்தி செய்கிறவரும் அல்ல. எல்லாவற்றையும் ஏற்ற வேளையில் அருமையாய் செய்து முடிக்கிறவர். அவர்தான் நம்முடைய பரமபிதா, அவர்தான் அன்புள்ள பிதா. நமக்காக யாவை செய்தவர் அவர்தான். நாம் சிருஷ்டிக்க முன்னாலே நமக்கு என்னென்ன தேவை, உலகத்தில் காற்று, பிராணவாயு, தண்ணீர், மலைகள், பல வகைகள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டு தான் நம்மை சிருஷ்டித்தார். நமக்கு முன்பாகவே அவர் சிலுவையில் மரித்து நமக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டார். ரட்சிப்பை உண்டாக்கினார், தெய்வீக சுகத்தை உண்டாக்கினார், சாபத்தை முறித்தார், சத்துருவின் தலையை நசுக்கினார். பரலோகத்துக்கு போகும்போதும் கூட அங்கேயும் அவர் நமக்கு எல்லாவற்றையும் உண்டு பண்ணி இருக்கிறார். வாசஸ்தலங்களை உண்டு பண்ணினார். அங்கே பெரிய பாடல்கள் எல்லாவற்றையும் நமக்கு உண்டு பண்ணினார் என்று நாம் அறிவோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ளணும், ஒருபோதும் அவர் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல, நன்மையே செய்கிறவர். நாம் 1000 கேள்வி கேட்கலாம், இது ஏன் 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 என்று. இந்த பூமியில் வாழும்போது சில வேளைகளில் அதை ஏன் என்று ஆண்டவர் அதை நமக்கு சொல்லித்தரக்கூடும். ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நர்சிங் படித்து கொண்டிருந்த ஒரு சகோதரி சொன்னார்கள், எங்கள் ஹாஸ்டலில் என் கூட நர்ஸ் படிக்கிறவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க, ஆனால் என்னைக்கு காலேஜில் சேர்ந்தனோ முகத்தில் அருவருப்பான பரு, முகத்தில் ஒரு இடம் இல்லாதபடி முகமே அவலட்சணமாக மாறிட்டு என்னை யாரும் பார்க்க விரும்ப மாட்டாங்க. அப்போ எனக்கு கேள்வி, என்ன ஆண்டவரே, மற்றவங்களாம் அழகாக இருக்காங்க, இந்துக்கள் அழகாக இருக்காங்க, முஸ்லீம்களெல்லாம் அழகாக இருக்காங்க, என் முகத்தில் ஏன் இவ்வளவு பருக்கள், என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எல்லாம் நீங்காமல் இப்படி இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து ஆண்டவர் சொன்னார், பாரு, அழகான தோற்றமுடைய உங்கூட படித்த நேர்ஸ் அவ்வளோ பேரும் லவ் பண்ணி சீர்கட்டு சீரழிஞ்சு, குடும்பம் சீரழிஞ்சு, அவங்களுடைய எதிர்காலம் சீரழிஞ்சு, நான் ஏன் உன் முகத்தில் பருவ அனுமதித்தேன் தெரியுமா? நீ எனக்குரியவள், நான் உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், உன்னை பரிசுத்தமாய் பாதுகாக்க நினைத்தேன், உனக்கு ஏற்ற வேளையில் நானே ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்து கொடுப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பார். படிக்கும்போது அவளுக்கு தெரியவில்லை, பிற்காலத்தில் அவள் உணர்ந்து கொண்டார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே விளங்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பத்தூரில் நாங்கள் உவாச ஜெபம் ஆரம்பித்த நேரம், அப்போது எங்களுக்கு ஒரு இடமும் இல்லாதபடியால் அவருடைய ஆசிரமமுடைய சொந்த நிலத்தில் நில வாடகை கொடுத்து பந்தல் போட்டு கூட்டங்கள் நடத்துவது உண்டு. அந்த காலத்தில் எங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பு. என்ன, இந்த 4 பேர் சேர்ந்து, இந்த 4 பேர் கூட்டணி சேர்ந்து இவங்க ஜெபிக்கிறேன், சபையில் நாங்கள் ஜெபிக்கலையா, அப்படியா இப்படியா, எங்களை ஏகப்பட்ட பேர் பத்திரிகைகளில் தாக்குனாங்க, நேரில் தாக்குனாங்க. ஆனால் அருமையாக ஒரு தடவை நல்லா கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது, மழை அடித்தது பாருங்க, பயங்கர மழை, தாங்க முடியல. அந்த மழையில் அந்த கூடாரம் அப்படியே கீழே விழுந்தது, டியூப்லைட்டுகள் அவ்வளவு நொறுங்கினது. அது ஒரு ஆலமரத்தினுடைய பின்பகுதியில் தான் எங்கள் மேடையை போட்டிருந்தோம். ஆலமரத்தின் ஒரு கிளை விழுந்து சௌர மோன்சி லாசர்ஸுடைய தோள்பட்டு அப்படியே கீழே இறங்கினது.
உடனே அவர் ஆஸ்பத்திரி போனார். இன்னும் கூட்டம் முடியல, நடந்து கொண்டு இருக்கிறது. கடைசி நாள் இன்னும் வரல. கடைசி நாளுக்கு முன்ன நாளில் கூட்டம் முடிந்து விட்டது. என்ன செய்வது தெரில. மைக் சிஸ்டம் வேலை செய்யாது, லைட்டுகள் இருக்காது. எல்லாருக்கும் கேலியும் பரியாசமும். ஆண்டவரே எங்களை வெட்கப்படுத்தினீர் என்று கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் அவ்வளவு எங்களை பரியாசம் பண்ணுகிறவர்கள் நிறைய இருந்தார்கள். ஏன் 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 இது விழுந்தது? இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தது. இந்த காற்று அடித்த 2 நாள் கழித்து அடிக்க ஆண்டவர் சொல்லியிருக்க கூடாதா? ஏன் இன்னைக்கு பார்த்து காற்று அடிக்கணும்? ஆனால் அந்த ஆசிரம நிர்வாகிகள் வந்தார்கள். இனிமே இப்படி குட்டகை போட்டு நடத்தாதுங்க, உங்களுக்கு 2 ஏக்கர் பின்னால் தாரோம், அழகான கட்டடம் கட்டுங்க. எத்தனை ஆச்சரியமானவர்கள் ஆண்டவர் பாருங்க. இன்றைக்கு பெரிய கான்கிரீட் கட்டடம் அங்கே நிற்குது. 10,000 பேர் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஸ்தலம். மேலே 250 ரூம்கள், வர்றவங்க எல்லாம் தங்கிறதுக்கு ரூம்கள். குட்டகை விழுந்த போது ஆண்டவர் தீமை செய்துட்டாரோ, பரியாச பொருள் ஆக்கிட்டாரோ, எங்களை கைவிட்டுட்டாரோ? ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். எத்தனை புயல் வீசினாலும், எத்தனை கொந்தெழுப்புகள் வந்தாலும், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. நம்முடைய வழிகள் கர்த்தருடைய வழிகள் அல்ல. கர்த்தருடைய வழிகள் 1000 மடங்கு மேன்மையானவை. ஓ ஹல்லேலூயா. அந்த தேவன்தான் இன்றைக்கு உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஏமாற்றமாக பல காரியங்கள் தோன்றக்கூடு. நான் வெட்கப்பட வைத்து விட்டீரே என்று நீ சொல்லக்கூடு. கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. சகலவற்றை உன் நன்மைக்கு வந்தவாகவே திருப்புகிற தேவன். யோசேப்பை குழிக்குள்ளே தள்ளினார்கள். மனுஷன் உங்களை கீழே தள்ள வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவராயிருந்தார். சகோதரரை பார்த்து சொன்னார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் மாற்றினார். கர்த்தரோ என் தோல்வியை ஜெயமாய் மாற பண்ணினார். கர்த்தரோ என் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். கர்த்தரோ என் மாறாவின் கசப்பை மதுரமாக்கி தந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் அருமையானவர். அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாத வழிகள். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிக அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய அபிஷேகம் பண்ணுகிறவர். எந்த இடத்துல தலை குனிந்து நின்றீர்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்றீர்களோ, அதே இடத்துல உங்களுடைய எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர். உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர்கள், உங்கள் மேல் பொறாமைப்பட்டவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை நிலைநிறுத்த வல்லமை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இருந்து இந்த காக்கா தான் ஆண்டவர் கிடைச்சதா? வேற ஒரு பறவை இல்லையா? ஆண்டவர் ஒவ்வொன்றையும் ஒரு நோக்கத்தோடு செய்கிறவர். ஒரு உண்மை சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு வீட்டில் 7 குடும்பம், 5, 6, 7 பிள்ளைகள். தகப்பனே இல்லை, பசி பட்டினி. ஒரு குளிரான நேரம், ராத்திரியில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த தாய் அதுக்கு முன்னால் தான் குடும்ப ஜெபம் பண்ணும்போது எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த கதையை சொன்னான். இந்த பிள்ளைகள் அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ராத்திரி குளிருது, ஒன்றும் இல்லை, படுக்கணும். அந்த தாய் ஜன்னலை மூடினாள். நம்ம போத்தி படுத்துடுவோம், இந்த தண்ணியை குடிங்க, வயிற்றில் சிலுவை போடுறேன், உங்களுக்கு பசி எடுக்காதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுவார். இந்த ஜன்னலை மூடினாங்க. அப்போ ஒரு மகா கேட்டா, எம்மா ஜன்னலை மூடுனா எப்படிமா காக்கா வரும்? ஜன்னலை மூடுனா எப்படிமா காக்கா வரும்? தாய் சொல்லி பார்த்தா, ராத்திரியில் காக்கா வராதுமா, பகலில் தான் காக்கா வரும். அதனால் ஜன்னலை மூடி நம்ம ஜெபம் பண்ணிட்டு பசி எடுக்காதபடி ஆண்டவர் உதவி செய்வார். அதனால்
ஒரு பிள்ளை சொல்லுது, இல்லைம்மா ராத்திரியிலும் காக்கா வந்தாலும் வரும், ராத்திரியிலும் ஆண்டவர் காக்கா வந்தால் வரும், ஜன்னலை திறந்து வைங்க. சரி, பிள்ளைகளுடைய விசுவாசம் இவ்வளோ பெருசாக இருக்க, நம்ம அதை தடை பண்ணக்கூடாது, குறையக்கூடாதுன்னு அந்த தாய் ஜன்னலில் திறந்து வைத்தா. ஆனால் அந்த தேசத்தில் ஒரு முஸ்லீம் மேயர் இருந்தார். அவர் அண்ணாச்சின்னு கூடுற மாதிரி செல்ல பேர் அவருக்கு காக்கான்னு கூடுவாங்க. அது அவங்களுடைய ஊர் பழக்க வழக்கப்படி பிரதர்னு அர்த்தம், அண்ணேன்னு அர்த்தம், காக்கான்னு அர்த்தம். அவர் மேயர் அந்த பக்கமாக போயிட்டு இருக்கும்போது இந்த வீட்டு ஜன்னல்லேருந்து ஒரு சத்தம் கேட்கு. என்ன சத்தம்? ஜன்னலை மூடாதுங்க, ஜன்னலை மூடுனா காக்கா எப்படி உள்ளே வரும். அவர் காதில் விழுந்துருச்சு. அதை கவனிச்சு கேட்டார். இந்த வீட்டில் தகப்பன் இறந்து கொஞ்ச நாள் ஆயிட்டேன், ஜன்னலை திறந்து வச்சா காக்கா வரும்னு என்ன என் பேரெல்லாம் சொல்கிறாங்க, என்னத்தானே எல்லாம் காக்கா காக்கான்னு சொல்லுவாங்க. அவர் புரிந்து கொண்டார். உடனே பக்கத்து பேக்கரி போனார். அவசரமாக இருக்கிற ப்ரெட்டு, அங்கே உள்ள கேக்கு அதெல்லாம் வாங்கி ஒரு பொட்டலம் பண்ணி ஜன்னல் வழியாக உள்ள போட்டார். பிள்ளைகள் தபால்னு விழுந்த உடனே அது வர போத்தி படுத்திருந்த பிள்ளைகள்லாம் அல்லேலூயா, காக்கா வந்துருச்சு, காக்கா வந்துருச்சு, காக்கா வந்துருச்சு. உடனே எடுத்து பார்த்தா பொட்டலம். பெரிய ஆச்சரியம், சந்தோஷத்தோடு அந்த காக்கா ஒவ்வொரு ராத்திரியிலும் வரும். அந்த ஜன்னல் வழியாக போட்டுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிடும். ஹல்லேலூயா. காகங்களை கொண்டு ஆண்டவர் போஷிக்கிறவர். முஸ்லீம் கையில் வையா நாங்கள் வாங்கி சாப்பிடணும். நாங்கள் கிறிஸ்தவங்க அல்லவா. உங்கள் பாஸ்டர் போடாமல் இருந்தாலும், புறஜாதியர் யாரை கொண்டாலும், அது ஒரு சாய்பாபா பக்தனாக இருக்கட்டும் அல்லது ஒரு அல்லாஹ் கூப்பிடுகிற ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும், யாரையும் ஆண்டவர் பயன்படுத்த வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எலியாவை பார்த்த போது காக்கா கொஞ்ச நாள் கொண்டு வந்து கொடுத்தது கேரிபா தண்ணியை அவர் குடித்தார். அந்த கேரி தாறு மட்டின போது ஆண்டவர் சொன்னார், அங்கே ஒரு சீதோன்கிற இடத்துக்கு போ, சாரிபாத்துங்கிற இடத்துக்கு போ. சிரியா தேசத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பணக்கார வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்பல. யார் குதிரை வச்சிருக்கா, யார் ரதம் வச்சிருக்கா, தன்னுடைய ஊழியக்காரனை அவர்களை கொண்டு போஷிக்கணும் என்று ஆண்டவர் நினைக்கல. ஒரு ஏழை விதவா கையில் அவளே பாவம் சட்டிலையும் மாவுலையும் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் போல் அரைக்கரண்டி மாவு, ஏதோ தோசை சுடுற மாதிரி ஒரு அடையை சுட்டு, அதுவும் அவனும் ஒரே மகன். அதுக்காக அவர் ரெண்டு விறகு தான் பொறுக்கிறார். ஏன்னா 3வது விறகு பொறுத்து வைத்து அடுப்பில் எரித்து சுடுறதுக்கு மாவு இல்லை. 2 விறகுக்கு இவ்வளோ மாவுக்கு 2 விறகு போதும். 2 சுள்ளி விறகு. அவாட்ட போய் அந்த விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன ஆண்டவரே, புருஷன் கிடையாது விதவை, அவளுக்கு இருக்கிற சின்ன கொஞ்சம் மாவு, அதில் போய் எனக்கு ஒரு அடை பண்ணி கொடு, எனக்கு சாப்பாடு செய்து கொடுன்னா அவள் பார்த்து, யோ உனக்கு வெக்கம் இல்லை, இவ்வளோ உயரமாக இருக்குது, உழைச்சி பழைக்க தெரியாது, உனக்கு கை இல்லை கால் இல்லை, வெக்கம் கேவலம், நீ ஒரு விதவட்ட போய் புருஷன் இல்லாமல் நான் செத்துட்டு இருக்கிறேன், ஏன்ட்ட வந்து கேட்குறிய, அதுலேயும் முதலடைய ஒரு சாப்பாட்டு ராமனாக இருப்பான் போல் இருக்கு, நீ எல்லாம் ஊழியக்காரனா ஓடுடா. அவள் விரட்டினா என்ன பண்ணுறது? இல்லை, நீ சொல்லு, முதலாவது அடைய பண்ணி கொடுத்தா பஞ்ச காலம் எல்லாம் போஷிப்பார். பாருங்க, அந்த விதவை இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள விதவை இல்லை, சீரியா தேசம், ஒரு புறஜாதி தேசம். அந்த தேசத்தில் ஒரு ஏழை விதவைக்கு நான் கட்டளையிட்டேன். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? அந்த ஏழை விதவையில் மனதுருகி பஞ்ச காலமெல்லாம் அவளை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டாக வேண்டும் என்று, அதற்காகவே ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பினார். விதவைகளை விசாரிக்கிறவர் அவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவர் அவர். ஆகவே தான் தம்முடைய எல்லா தீர்க்கதரிசிகளும் பெரிய தீர்க்கதரிசி. நான் நினைக்கிறேன் அந்த நூற்றாண்டில் இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளிலும் பெரிய தீர்க்கதரிசி அவர் தான். பெரிய பரிசுத்தவான் அவன் தான். அவன் ஒரு ஏழை ஒரு விதவையை கொண்டு போஷித்தது, அதை வைத்து அந்த முகாந்தரத்தை வைத்து அந்த விதவை ஆசீர்வதிப்பது
ஆண்டவருக்கு சித்தமாய் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மூல அறிவில் சில காரியத்தை நம்ம மட்டுப்படுத்தி விடுகிறோம். இவங்கெல்லாம் எனக்கு உதவி செய்கிறது, இவங்கிட்ட இருந்தா நான் உதவி வாங்கிறது. கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தருடைய வழிகள் ஆச்சரியமான வழிகள். காகத்தை கொண்டும் போஷிப்பார், ஒரு விதவையை கொண்டும் போஷிப்பார். இதே எலியாவை தேவதூதன் தட்டி எழுப்பி தேவதூதன் மூலமாகவும் போஷித்தார். அவருக்கு இப்படித்தான் அப்படித்தான் என்று நாம் ஒரு வழிமுறை போட முடியாது. இப்படி அப்படி என்று நம்முடைய சொந்த அறிவினாலே ஆண்டவரை நாம் மட்டுப்படுத்த முடியாது. ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில செய்யும்போது அது முற்றிலும் ஆச்சரியமானது, அதிசயமானது, மனித புத்திக்கு எட்டாதது. பாருங்கள், ஆண்டவர் சீஷரை தேர்ந்தெடுக்கும் போது பெரிய பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்த பரிசேயர் இருந்தாங்க, அவங்களும் ஊழியக்காரங்க தான். சதுசேயர் வேத பண்டிதர்கள் இருந்தார்கள், வேதபாரர்கள் இருந்தார்கள். அவ்வளோ ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் இருக்கும்போது எழுத்தறிவில்லாத, படிப்பறிவில்லாத, மீன் பிடிச்சிட்டு கொண்டு கருவாட்டு நாத்த நாறிக்கொண்டு இருக்கிற அந்த சீஷர்களை கூப்பிடுகிறார். ஆச்சரியமானது, அது ஆச்சரியமானது, நம்முடைய புத்திக்கு எட்டாத ஒரு ஆச்சரியமானது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதமைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று 1 கொரிந்தியர் 1:27 வாசிக்கிறோம். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவர்களை, பணக்காரர்களை, செல்வந்தவர்களை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவைகளை நம்முடைய ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமானது, அவருடைய தெரிந்து கொள்ளல் அதிசயமானது. அவர்தான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர்தான் உங்களை இரத்தத்தால் கழுவி இருக்கிறார், உங்களை என் பிள்ளைகளே என்று அன்போடு அழைக்கிறார். உங்களை பார்க்கலும் ஞானிகள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களை பார்க்கலும் செல்வந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வழிகள் ரொம்ப ஆச்சரியமானது. அவர் சாதாரணமானவற்றை எடுத்து மகிமைப்படுத்துகிறவர். ஏன் இப்படி செய்கிறீர் ஆண்டவரே? அவரை கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அதில் ஒரு தேவ ரகசியம் இருக்கிறது. ஆகவே ஒரு நாளும் ஆண்டவரை மட்டுப்படுத்தாதிருங்கள். ஆண்டவரே, எப்போதும் உடைய வழிகள் சிறந்தவைகள், நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், எப்போதும் பெஸ்ட்டு தான் எனக்கு கொடுப்பீர், உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை விசேஷ ஞானத்தால் நீ நிரப்புவீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுக்கும் போது நேர்த்தியாய் செய்வார், அருமையாய் செய்வார், நம்முடைய புட்டிக்கு எட்டாத விதத்தில் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவருடைய சீஷர்களோ நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு பிறவி குருடன் இருந்தான். சீஷர்களெல்லாம் அந்த பிறவி குருடனை பார்த்தார்கள். அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இவன் இப்படி பிறவி குருடனா பிறந்தது இவன் செய்த குற்றமா, இவனுடைய பெற்றோர் செய்த குற்றமா? அவங்களுக்கு 2 கேள்விதான். ஒன்று இதாக இருக்கணும், அல்ல அதாக இருக்கணும். ஒத்தையா ரெட்டையா? 2ல் ஒரு விரலத்தோடு ஆண்டவரே, இவன் செய்த பாவம், என்னுடைய பெற்றோர் செய்த பாவம். ஓ, உங்கள் நாலேஜ் அவ்வளோதான். ஆண்டவர் சொல்கிறார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய நாமம் இவனில் மகிமைப்படணும். அவனை குறித்து ஒரு மேலான நோக்கம் கொண்டு இருக்கிறார். கொஞ்ச காலம் அவன் குருடனாக இருந்தால் கூட அவன் மூலமாக அநேகர், அவனுடைய சாட்சி மூலமாக அநேகர் கர்த்தருடைய மகிமைப்படுத்தணும். ஆகவே இந்த பிறவி குருடனை கூப்பிட்டார். பிறவி குருடன் அது வரைக்கும் இயேசு செய்த பல அற்புதங்களை கேட்டிருக்கலாம். என்ன அற்புதம்? அநேக குருடருடைய கண்களை திறந்தார், சப்பானிகளை எழுந்து நடக்க பண்ணினார், மரித்தோரை உயிரோடு எழுந்தார், செத்த பிள்ளைய கையை பிடிச்சி தலை தாகவுமே உயிரோடு எழுப்பிட்டார். இப்போ ஆண்டவர் ஒருவேளை அவன் கண்ணை தொட்டு அல்லது பார்வை அடைவாகன்னு சொல்லி அவனுக்கு பார்வை கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வழிகள் ஆச்சரியமான வழிகள். ஆண்டவர் என்ன செய்தாரா? தரையில் துப்பினாரா, அதில் சேரை உண்டாக்கினார். இவன் என்னடா பண்ணுறாரு? பக்கத்தில் உள்ளவங்க இவர் என்ன பண்ணுறாரு? மற்றவங்களுக்கெல்லாம் பார்வை உண்டாகட்டும், மற்றவங்களெல்லாம் தொட்டு குணமாக்கினார். ஏன் தரையில் துப்புறாரு? சச்ச எத்தனை ஒரு தப்பான வழி. அந்த துப்புனதில் சேர் உண்டாக்குறாராம். மேலே துப்புனா தான் சேர் உண்டாக்க முடியும். சரி, சேரை உண்டாக்குன அவன் கண்களில் எடுத்து அதை பூசுறார்.
மற்றவங்க நினச்சிருக்கணும், என்ன நாகரிகமான ஒரு, ஏற்கனவே கண்ணு தெரியல. கண்ணு தெரியாட்டாலும் சூரியன் வெளிச்சம் ஓரளவு தெரியும். இருட்டுக்குள்ளே வந்தால் மங்கிறது ஒரு குருடனுக்கு தெரியும். கண்களில் மூடி இருந்தால் கூட, உங்களுக்கே நீங்கள் கண்ணை மூடிட்டு திடீர்னு லைட்டை போட்ட உடனே மூடின கண்ணிலே ஒரு வெளிச்சம் தெரியும். இப்போ அந்த வெளிச்சமும் தெரியாதபடி சேரை எடுத்து கண்ணில் பூசியாச்சு. ஏன் ஆண்டவர் இப்படி செய்யணும்? சேரை உண்டாக்கி தான் அவன் கண்ணை திறக்கணும்னு அவருக்கு என்ன வந்துச்சு? இது ஆண்டவருடைய வழியா? வேற வழியில் குணமாக்க கூடாதா? மனுஷனை உண்டாக்கும் போது மண்ணிலிருந்து சேரை குழைச்சி உண்டாக்குற போலதான் உண்டாக்கினார். கொயவன் களிமண்ணை வனையும் போது தண்ணி ஊற்றி தான் அதை வனைவான். ஆண்டவர் உன்னையே உருவாக்கினது மண்ணிலிருந்து. இந்த மண்ணை எடுத்து உனக்கு புதிய கண் இமைகள், உனக்கு கண் கருவிழிகள் உன்னை உருவாக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய வழிகளை நம்ம கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்கவே முடியாது. பாருங்க, ஆண்டவர் அவனை குணமாக்குன, அதுவும் கண்ணில் பூசிட்டு பார்வையடைவாகன்னு சொல்லலை. கண்ணு தெரியாதவன் அந்த சீலவாம் குளத்து வரைக்கும் நடக்க செய்தார். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் வாசியா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வழிகளை நம்ம எண்ணி பார்க்கும்போது, இந்த சீலவாம் குளத்தில் போய் கழுவு. ஒரு குருடன் எப்படிங்க அங்கே அவ்வளோ தூரம் போவான்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் கழுவனா, சொஸ்தமானா, கண்கள் திறந்தது. ஆனால் ஆண்டவர் அவனை குணமாக்குனது ஓய்வு நாள். யூதருக்கு சனிக்கிழமை. நிறைய பேருக்கு அது பிடிக்கல. பரிசேயெல்லாம் சண்டைக்கு வந்தாங்க. வாரத்தில் 7 நாள் இருக்குது, ஏன் இந்த ஓய்வு நாளில் நேர் இந்த அற்புதத்தை செய்து? ஏன் மற்ற நாட்கள் இல்லையா? மற்ற நாட்களை நீ செய்ய வேண்டியதானே? அவங்களெல்லாம் முறுமுறுத்தார்கள். அவனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்னப்பா உங்களோட பேசுன அவர்? அம்மா, அவர் என் கண்ணா திறந்தார். அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்து. அவர் ஒரு பாவி ஓய்வு நாளில் செய்தனால அவர் தேவகுமாரன் அல்ல, மேசியா அல்ல. அவன் சொன்னான், நான் குருடனாக இருந்தேன், எனக்கு பார்வை கொடுத்தார். உலக தோற்றத்துக்கு முன்னால் இருந்து ஒரு பிறவி குருடனுக்கு ஒருத்தர் பார்வை கொடுத்தார் என்றால் அவர் தான் மேசியா, அவர் தான் மேசியா. ஏற்றுக்கொண்டால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வழிகள் ஆச்சரியமான வழிகள். அவருடைய வழிகளை கேள்வி கேட்க முடியாது, ஏன் என்று நாம் கேட்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் பல பேர் கர்த்தரை குறித்து பல கேள்விகளோடு இருக்கலாம். இது ஏன் என் வாழ்க்கையில் நடந்தது? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை? ஏன் எனக்கு வேலை கிடைக்கல? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வழிகள் உங்களை பார்க்கலும் மேன்மையானவை. ஒன்று மட்டும் நிச்சயம், மேன்மையானதை உங்களுக்கு வைத்திருக்கிறார், மிக சிறந்ததை உனக்கு வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நேர்த்தியான இடத்துல எனக்கு சுதந்திரம் கிடைத்தது, சிறப்பான எனக்கு ஒரு பங்கை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு கேள்வி இருந்தாலும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஒருபோது எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல. நான் அவருடைய செல்ல பிள்ளை, நான் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவன். அவரை அப்பா பிதாவே என்று அழைத்திருக்கிறவர், எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவரை நான் நம்புவேன், அவரை நான் நம்புவேன். அவருடைய வழிகளை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் அவரை நான் நம்புவேன். என்னுடைய நன்மைக்காகவே செய்வார், நம்புவே. அவர் தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிறவர், நம்புவே. என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுவார், நம்புவே. எனக்கு ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையோ எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், நான் நம்புவே, நான் நம்புவே. இயேசுவை நான் நம்புவே. ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு ஒரு திருப்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார். நீங்கள் அவரை நம்பினபடினால் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை அவர் செய்வார். வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளிகளில் அவர் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய வழி எனக்கு புரியாமல் இருந்தாலும் நான் உம்மை நம்புவேன். காகங்களை கொண்டு போஷிக்கிறவரே, விதவை கொண்டு போஷிக்கிறவரே, தேவதூதனை கொண்டு போஷிக்கிறவரே, நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன்.
நம்புவேன் இயேசுவை, நான் நம்புவேன், நான் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் என் தேவகுமாரனை நம்புவேன், அவர் மேல் என் விசுவாசத்தை வைக்கிறேன். சகலவற்றை நன்மைக்கு எதுவாக மாற்றுவார், சகலவற்றை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அவர்தான் எனக்கு ஒத்தாசை செய்கிற கண்மலை, வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். நிச்சயமாய் அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும், அற்புதங்கள் வரும், என் பலவீனங்கள் நீங்கி ஆரோக்கியம் வரும், செழுமை நாட்கள் வரும். நான் துக்கப்பட்ட நாட்களுக்கு தக்கதாக இனி மன மகிழ்ச்சி நாட்கள் வரும், சமாதானத்தின் நாட்கள் வரும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறது மட்டுமல்ல, அதை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பரபா லரபா தரபா ரபா தரா ஷதரா பரபா தரபா தரா. உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் உங்களுடைய வல்லமை இறங்கி வருவதாக, அக்கினி அபிஷேகம் இறங்கி வருவதாக. ஓ கரபா பா ஷதரா பௌரபா தரா. ஆமே, உம்முடைய வழிகள் 1000 மடங்கு மேன்மையானவை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமான வழிகள். நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர். இக்காலத்து பாடுகள், இக்காலத்து மன வேதனைகள் இனி உங்களில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. உன்னை மகிமைப்படுத்தினா இன்னமும் மகிமைப்படுத்துவா, இன்னமும் மகிமைப்படுத்துவா. உன்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பா. ஒரு நாள் நீ தலை குனிந்து நிற்பதில்லை, உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நம்புவே இயேசுவை, 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 நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சிந்தனைகள் போராட்டம் வந்தும் இது என் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் இது என் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, பாடி பாடி துதிங்க. ஹalleluya. எரிகோ மதிலை உடைக்கிற வல்லமை, புதிய வாசலை திறக்கிற வல்லமை.